வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். குலவிளக்கு திட்டம் மூலம் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் உதவித்தொகை மாதம் ரூபாய் 2000 வழங்கப்படும். நகர பேருந்துகளில் பயணம் செய்யும் ஆண்களுக்கும் கட்டணமில்லா பேருந்து சேவை செயல்படுத்தப்படும் என எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. ஒவ்வொரு மாதமும் உதவித்தொகையாக ரூபாய் 2000 வழங்கப்படும். இத்தொகை குடும்பத் தலைவரின் வங்கி கணக்கில் செலுத்தப்படும் அளிக்கப்படும். ஐந்து லட்சம் மகளிருக்கு ரூபாய் 25,000 மானியத்தில் ஸ்கூட்டர் வழங்கப்படும். ஊரக வேலை திட்டம் 150 நாட்களாக உயர்த்தப்படும் என்றும் முதல்கட்ட தேர்தல் வாக்குறுதிகளை அளித்தார் எடப்பாடி பழனிசாமி. வேலை வாய்ப்பு திட்டம் 150 நாட்களாக உயர்த்தப்படும். 100 நாட்கள் வேலை வாய்ப்பு திட்டம் 125 நாட்களாக உயர்த்தப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. கிராமப்புறங்களின் வளர்ச்சிக்கான இத்திட்டம் 150 நாட்கள் வேலைவாய்ப்பு திட்டமாக உயர்த்தப்படும். அறிவிப்பெண் 5, அம்மா இருசக்கர வாகனம் வழங்கும் திட்டம். மகளிருக்கு ரூபாய் 25,000 மானியத்துடன் 5 லட்சம் மகளிருக்கு அம்மா இருசக்கர வாகனங்கள் வழங்கப்படும். மக்கள் நினைக்கும் அனைத்தும் தேர்தல் அறிக்கையில் இடம்பெறும் என எடப்பாடி பழனிசாமி பேட்டி. நிர்வாக திறமை இருந்தால் அனைத்தையும் சமாளிக்கலாம் எனவும் விளக்கம். எங்களுக்கு திறமை இருந்தது. நாங்கள் ஆட்சி செய்கின்ற பொழுது 5,18,000 கோடி தான் கடன் இருந்தது. எந்த சூழ்நிலை, ஒரு ஆண்டு கொரோனா காலத்தில் கூட அரசுக்கு வரி வருவாய் இல்லாத நேரத்தில் கூட கொரோனாவுக்கு 40,000 கோடி செலவு செய்தோம். நாங்கள் திறமையாக நிதி கையாண்டு நிதி சுமை இல்லாமல் நிதி சுமை குறைவாக இருக்கின்றது. ஜல்லிக்கட்டைக்கான அலங்காநல்லூர் வருகை தந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். வழி நெடுகிலும் திமுகவினர் மற்றும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியை கண்டுகளித்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். காளைகளை அடக்கிய வீரர்களுக்கு தங்க மோதிரம் பரிசு வழங்கி வாழ்த்து. ஜல்லிக்கட்டில் சிறந்த மாடுபிடி வீரர்களாக தேர்வாகும் வீரர்களுக்கு கால்நடைத்துறையில் அரசு பணி. அலங்காநல்லூரில் 2 கோடி ரூபாய் மதிப்பில் ஜல்லிக்கட்டு பயிற்சி மையம் அமைக்கப்படும் எனவும் முதலமைச்சர் அறிவிப்பு. சிறந்து விளங்கக்கூடிய வீரர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் கால்நடை பராமரிப்பு துறையில் உரிய அரசு பணியிடங்களுக்கு பணியமர்த்தி வழிவகை செய்யப்படும். உலக புகழ்பெற்ற தமிழ்நாட்டின் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கான அலங்காநல்லூரில் சிறந்த உயர்தர சிகிச்சை மற்றும் பயிற்சி மையம் 2 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்படும். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் 109வது பிறந்த நாள். எம்ஜிஆரின் திருவுருவப் படத்திற்கு தமிழக அரசு சார்பில் அமைச்சர் நாசர், மேயர் பிரியா உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை. தமிழ் மொழிக்காக, தமிழ் இனத்திற்காக தன்னையே அர்ப்பணித்து அநீதியை அழித்து நீதியை நிலைநாட்டியவர் எம்ஜிஆர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி புகழாரம். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு இபிஎஸ் மரியாதை. ஜெயலலிதா சிலைக்கும் மாலை அணிவித்து மலர் தூவியும் இபிஎஸ் மரியாதை. மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து ஓபிஎஸ் மரியாதை. ஏழை எளிய மக்களுக்காக பாடுபட்டவர் எம்ஜிஆர் என ஓபிஎஸ் புகழாரம்.
இன்னும் சில தினங்களில் கூட்டணி குறித்து முடிவு. புதிய கட்சி தொடங்கும் எண்ணம் இல்லை எனவும் ஓபிஎஸ் திட்டவட்டம். பிரதமர் மோடி பங்கேற்கும் கூட்டத்திற்கு அழைப்பு இல்லை எனவும் விளக்கம். பிரதமர் கொடுத்திருக்கா, இதுவரை வரவில்லை. நீங்க ஏசியத்துக்குலாம் நான் பதில் சொல்ல முடியுமா? இதுவரையில் 11 தேர்தல். பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகத்தில் 97% குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெற்றுள்ளனர். கூட்டுறவுத்துறை அமைச்சர் பெரிய கருப்பன் அறிக்கை. தென்காசி மற்றும் குற்றாலத்தில் விலை உயர்ந்த 4 மோட்டார் சைக்கிள்களை திருடிவிட்டு கேரளாவுக்கு தப்பிய நபர்கள் விரட்டி பிடித்து தர்மஅடி கொடுத்து போலீசிடம் ஒப்படைத்த கேரள மக்கள். குற்றாலத்திற்கு சுற்றுலா வந்த சென்னையை சேர்ந்த பிரபல ரவுடி உட்பட 4 பேர் துப்பாக்கி முனையில் கைது. தென்காசி மாவட்ட போலீசார் அதிரடி நடவடிக்கை. காரைக்காலில் கோலாகலமாக தொடங்கிய புகழ்பெற்ற கார்னிவல் திருவிழா. ஆயிரக்கணக்கான மாணவர்கள், நாட்டுப்புற கலைஞர்கள் வண்ணமயமாக நடனமாடி அசத்தர். காரைக்கால் கார்னிவல் திருவிழாவில் 22வது மலர் மற்றும் காய்கனி கண்காட்சி. 40,000க்கும் மேற்பட்ட பூக்களை காண குவிந்த ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் செல்ஃபி எடுத்து மகிழ்ச்சி. காணும் பொங்கல் தினத்தை ஒட்டி குற்றால அருவிகளை அலைமோதும் மக்கள் கூட்டம். அருவியில் ஆனந்த குளியல் போட்டு சுற்றுலா பயணிகள் உற்சாகம். பொங்கல் விடுமுறையை முன்னிட்டு திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் குவிந்த பக்தர்கள் கூட்டம். பல கிலோமீட்டர் தூரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம். இரண்டாயிரத்து 26 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடன் கூட்டணியா, தாவேகாவுடன் கூட்டணியா? டெல்லியில் ராகுலுடன் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள் இன்று முக்கிய ஆலோசனை. குஜராத் மாநிலத்தில் திடீர் நிலநடுக்கம்.
ரிக்டர் அளவுகோலில் 4.1 நிலநடுக்கம் பதிவானதாக தகவல். இரண்டு நாள் பயணமாக அசாம் செல்லும் பிரதமர் மோடி 6,950 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டுகிறார். கவுகாத்தியில் சாரு சஜாய் ஸ்டேடியத்தில் நடைபெறும் பாரம்பரியமிக்க போடோ கலாச்சார நிகழ்ச்சியிலும் பங்கேற்பு. நாட்டின் முதல் ஸ்லீப்பர் வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில் சேவையை இன்று தொடங்கி வைக்கிறார் பிரதமர் மோடி. மேற்கு வங்கத்தின் ஹவுரா மற்றும் அசாமின் கவுகாத்தி இடையே படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில் சேவை தொடக்கம். தமிழகம் மேற்கு வங்கம் இடையே 3 அம்ரித் பாரத் ரயில் சேவைகள் இன்று தொடக்கம். ஜல்பாய்குரி திருச்சி, தாம்பரம் சந்திரகாட்சி, நாகர்கோவில் ஜல்பாய்குரி இடையே வாராந்திர ரயில்களாக இயக்கப்படும் என அறிவிப்பு.